ஆனால் ஒரு சாமானியர்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கும்போது அதை எப்படி அவங்க பயன்படுத்தாத போகிறாங்க. இப்போ பூர்ணிமா எடுத்துக்கிட்டிங்கன்னா இவங்க எனக்கு தெரிஞ்சு ஒரு நடுநிலையான நடுநிலை இல்லை, நடுத்தர வர்க்கத்தை சார்ந்தவங்களாக தான் கண்டிப்பாக இருந்திருப்பாங்க. அப்புறம் கஷ்டப்பட்டு ஒரு வீடு கார்லாம் கூட வாங்கியிருக்காங்க. ஓகேவா? இப்போ பிக் பாஸில் ஒரு அற்புதமான வாய்ப்பு கிடைக்குது. இதில் இருந்து சாதிக்கணுமே தவிர்த்து மாயா போனால் இவங்க போயிடுவாங்க. இது முதல் 2வது வாரத்தில் என்னமோ சொன்னாங்க. அப்போயே ஆக்சுவலாக அனுப்பியிருக்கணும். என்னமோ காரணம் இல்லை, இப்போ எவிக்ஷன் இல்லை அப்படின்ட்டாங்க. இப்போ ஏங்க 2 பேரும் சேர்ந்து போகலாங்க, என்னமோ பிக்னிக் வந்த மாதிரி. இதெல்லாம் வந்து ஒரு இரிட்டேட்டிங்கான வார்த்தையாக எனக்கு படுதுங்க. நான் நின்று ஆடுவேன், கேம் ஆடுவேன், இது எனக்கு கிடைத்த ஒரு வாய்ப்பு இப்படின்னு சொன்னால், ஒரு பாசிட்டிவாக சொன்னால் நமக்கு பார்க்குறதுக்கு ஒரு என்கேஜிங்காக இருக்கும். ஏன்னா நான்லாம் பூர்ணிமாவெலாம் எப்படி பார்க்குறேன்னா, பீப்புள் கேட்டகரியிலேருந்து வந்து ஒரு பெண்மணி மாதிரி தான் பார்க்குறேன். இவங்க யூடியூப்லாம் நான் பார்த்தது கூட கிடையாது இதுக்கு முன்னாடிலாம். அதனால் நான் சொல்கிறேன், மாயா வந்து இந்த பொண்ணு அதே மாதிரி ஒரு பிரெயின் வாஷ் பண்ணியே வச்சு மாயாவுக்கு அடிமை சேவை செய்ய இவங்கெல்லாம் அங்கே போயிருக்காங்கன்னே எனக்கு தெரியவே மாட்டேங்குது. ஏன் இந்த மாதிரி நல்ல வாய்ப்பை நீங்கள்லாம் கெடுத்துக்கிறீங்க? இல்லைன்னா அங்கே எதுக்கு போகிறீங்க?